என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கிங் ரூல் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோஎஃபிஷியன்ட் டேர்முக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய ஒர்க்கிங் ரூல் என்னவோ அதே தான் இண்டிபெண்டன்ட் டேர்முக்கு. ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும்தான், மித்தபடி எல்லாமே சேம் தான். இங்கே பாருங்கள், இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்னு சொல்லி கேட்பாங்க. இண்டிபெண்டன்ட் டேர்முக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம். புரியுதுங்களா? அப்போ இண்டிபெண்டன்ட் டேர்ம்னு கேட்டாலும் இதுதான், கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டாலும் அது இண்டிபெண்டன்ட் டேர்ம் தான். புரியுதுங்களா? இண்டிபெண்டன்ட் டேர்ம்னு டைரெக்டாக கேட்டால் நம்ம சொல்லிடுவோம். அவன் கொஸ்டினில் ஃபைண்ட் த இண்டிபெண்டன்ட் டேர்ம்னு கேட்காம ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அப்படி கேட்பாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான், இண்டிபெண்டன்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான். நல்லா ஞாபகம் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான், இண்டிபெண்டன்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 32 சொல்லி ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் அது உண்டான கோஎஃபிஷியன்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்னு தான் கேட்பாங்க, இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் டு த பவர் 0ன்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் டு த பவர் 0 அர்த்தம். இண்டிபெண்ட் ஒரு வார்த்தை பார்த்துட்டாலே அது எக்ஸ் டு த பவர் 0. கான்ஸ்டன்ட் டேர்ம்னாலும் அதனுடைய பவர் என்ன? எக்ஸ் டு த பவர் 0. அங்கே பாருங்கள், எனிதிங் பவர் 0 என்ன? அதனோட ஆன்சர் என்ன? 1. அதனால மீனிங் மாறாது. புரியுதுங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸ் டு த பவர் 0 தான், இண்டிபெண்டன்ட் டேர்ம்னாலும் எக்ஸ் டு த பவர் 0ன்னு சொல்லி நம்ம தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். அப்போ இண்டிபெண்டன்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டு த பவர் 0. அப்போ எல்லா சம்லையும் இண்டிபெண்டன்ட் டேர்ம்னு கேட்டாவே ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு எக்ஸ் டு த பவர் 0 வரப்போகுது. இதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் டேர்முக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம என்னமா கண்டுபிடிப்போம்? ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிப்போம். டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம், ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா பாருங்கள். TR+1 = NCR x⁻n−r a⁻r. இதுவும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஜென்ரல் டேர்மில் வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம். அடுத்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கோஎஃபிஷியன்ட்டில் ஃபாலோ பண்ண அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் ஆர் வேல்யூ. இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிச்சுங்க. அதாவது ஜென்ரல் டேர்மில் வந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது ஜென்ரல் டேர்மில் வந்த எக்ஸினுடைய பவரில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய பவரில் வரக்கூடியது. இந்த ஜென்ரல் டேர்மில் எக்ஸினுடைய பவரில் என்ன இருக்கோ அதை எழுதிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் டு த பவர் 0 தான் கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த எக்ஸ் டு த பவர் 0. ஏன் எக்ஸ் டு த பவர் 0 கொடுக்குறோம்? ஏன்னா இது இண்டிபெண்டன்ட் டேர்ம். இண்டிபெண்டன்ட் டேர்ம்னாலே எக்ஸ் டு த பவர் 0 தான். ஆனால் கோஎஃபிஷியன்ட் டேர்மில் ஒவ்வொரு சமுக்கு மாறும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 32, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 12, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 5 எப்படி வேணால் கேட்பாங்க. ஆனால் இங்கே வெறும் இண்டிபெண்டன்ட் டேர்ம் தான் கேட்பாங்க. அப்போ எக்ஸ் டு த பவர் 0 கொடுக்கணும். அப்போ இங்கே என்னன்னா, இந்த பவர் ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுங்களா? ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆரோட வழி கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆரோட வழி எப்பயுமே நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி பாசிட்டிவாக இருந்தால் தான் இண்டிபெண்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஆரோட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தாலோ இல்லை ஆரோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் இப்படி 4/5 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா இண்டிபெண்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியாது. எப்பயுமே ஆரோட வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இல்லைன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். மூணாவது ஸ்டெப்பில் ஆர் வேல்யூ கொண்டு போய் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா ஸ்டெப் 1ல் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இதுதான் ப்ரொசீஜர். கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த இண்டிபெண்டன்ட் டேர்ம் கூட இன்னொரு பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம். இண்டிபெண்டன்ட் டேர்ம்னால நம்ம தான் எடுத்துக்கணும் எக்ஸ் டு த பவர் 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிச்சதையே நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.